ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஷ் வந்து நிறைய ரீஜன்ஸுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருப்பான். நிறைய பவர்ஃபுல்லான போக்கிமான்ஸ் வந்து பிடிச்சிருப்பான். ஸோ அதில் கேண்டோ ரீஜனில் ஆஷ் பிடிச்ச 6 பவர்ஃபுல்லான ஒரு போக்கிமான்ஸை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எப்போவுமே ஒரு போக்கிமான் டீம்னா 6 போக்கிமான்ஸ் இருக்கணும். அதனால தான் டாப் 6 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 6th பொசிஷனில் எந்த போக்கிமான் இருக்குன்னா ஆஷோட மக்கு தான். ஸோ மக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாய்சன் டைப் போக்கிமான். இண்டிகோ லீகில் இந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து நம்ம மக்கு வந்து ஆஷுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்திருக்கு. என்னதான் நம்ம ஆஷ் வந்து நம்ம மக்கை ட்ரெயின் பண்ணலனாலுமே ப்ரொஃபஸர் ஓக்கிக்கிட்ட இருந்துமே நம்ம மக்கு இந்த அளவுக்கு இருக்குது. ஆஷ் நினச்சிருந்தா மக்கை இன்னும் நல்லா கூட ட்ரெயின் பண்ணிக்கலாம். அண்ட் கேரியோட பவர்ஃபுல்லான போக்கிமான்ஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு அண்ட் பெலோ ஸ்ப்ரவுட் இந்த மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான போக்கிமான்ஸ் வந்து மக் வந்து டிஃபீட் பண்ணியிருக்கோம். ஆஷ் நினச்சிருந்தா மக்குக்கு இன்னும் நல்ல ட்ரைனிங் தந்திருக்கலாம். ஆனால் வந்து ஆஷ் அப்படி பண்ணல. அண்ட் டாப் 5th பொசிஷனில் யார் இருக்கான்னா நம்ம கிங்லர் தான். கிங்லரா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சும்மா இண்டிகோ ஒளியில் வெற்றிகளை குவிச்சு வச்சிச்சு. கிங்லர் ரொம்பவே ஒரு அண்டர்ரேட்டட் போக்கிமானாக இருக்குது. அண்ட் கிங்லர் நிறையா இதில் வந்து ஐகானிக்காகவும் இருக்குது. அதோட ஒன் ஆஃப் த ஐகானிக் பேட்டில்னால் எக்ஸிக்யூட்டார் வெர்சஸ் கிங்லர். ஸோ அந்த பேட்டில் வந்து எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. செம்மையான பேட்டிலு. சும்மா வாட்டர் ஸ்டேடியமே திரும்பி பார்க்க வச்சுச்சு நம்ம கிங்லர். அண்ட் டாப் 4th பொசிஷனில் எந்த போக்கிமான்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்குடில் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாட்டர் டைப் போக்கிமான். அண்ட் இதோட செல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வந்து இதால் டிஃபென்ஸ் வந்து நல்லா பண்ணிக்க முடியும். அதே சமயம் பவர்ஃபுல்லான வாட்டர் மூவ்ஸுமே நம்ம ஸ்குடிலால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதே பிளேஸில் நமக்கு ஸ்னோர்லாக்ஸுமே இந்த பிளேஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸ்னோர்லாக்ஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டேங்கி பீஸ்ட் போக்கிமான். என்ன தான் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் சண்டைன்னு வந்துட்டால் சும்மா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். கேரியோட ஆர்கனைனேவே வந்து நம்ம ஸ்னோர்லாக்ஸ் டிஃபீட் பண்ணியிருக்கு. அண்ட் பல போக்கிமான்ஸை நம்ம ஸ்னோர்லாக்ஸ் வந்து ஈஸியாகவே டிஃபீட் பண்ணியிருக்கு. அண்ட் டாப் 2nd பொசிஷனில் இருக்கிறது பல்பஸாரை பற்றி என்ன சொல்கிறது. பல்பஸார் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிராஸ் டைப் போக்கிமான். இதால் வைன் வெப், சோலார் பீம் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான மூவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். என்ன தான் பல்பஸார் எவால்வே ஆகலைனாலும் இதை விட பவர்ஃபுல்லாக இருக்க கிராஸ் டைப் போக்கிமான்ஸை ஈஸியாகவே தோக்கடிச்சிருக்கும். லைக் பெலோ ஸ்ப்ரவுட், மெகானியம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான போக்கிமான்ஸை நம்ம பல்பஸார் ஈஸியாகவே வந்து தோக்கடிச்சிருக்கோம். அண்டு இப்போ ஃபைனலி டாப் 2nd பொசிஷன் பார்க்க போகிறோம். 2nd பொசிஷனில் யார் இருக்கா அப்படின்னா நம்மளோட ஆஷ் டீமையே கேரி பண்ண ஒரு போக்கிமான் சாரஸாட் வந்து ஆர்டிக்யூனாவே டிஃபீட் பண்ணியிருக்கு. என்ன தான் ஆஷோட பேச்சை இது ஒபே பண்ணலனாலும் மேக்மோட்டார், ஆர்டிகோனோ அண்டு கேரியோட பிளாஸ்டாய்ஸ் இந்த மாதிரி போக்கிமான்ஸை சாரஸாட் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். சாரஸாட் தான் ஆஷ் டீமுக்கே ஒரு பேக்கப்பாக வந்து இருந்திருக்கு. அண்ட் லேட்டர் அங்கே ஃபயர் வேலியாக அந்த பிளேஸில் வந்து ட்ரைனிங் எடுத்து இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அதோட ஒரே ஒரு சைஸ்மிக் டாஸ் போதும் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணுறதுக்கு. அண்ட் டாப் 1st பொசிஷனில் நான் எப்படி சொல்லுவேன்.